பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, அன்று தாவீது ராஜா சொன்னாங்கப்பா, உம்முடைய பாசஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு உம்முடைய வல்லமை மகிமை நான் கண்டேன் என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை பார்க்க ஆசையாக வந்திருக்கிறாங்கப்பா. அப்பா, அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமை மகிமையை காண வேண்டும் தகப்பனே. அடியாளை மறைத்து நீர் பேச வேண்டும் என்று மன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருமை பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருவோம். என்னை அழைத்து வந்த தெய்வாதி தேவனுக்கும் மற்றும் உங்கள் யாவருக்கும், என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களாம்மா? இன்றைக்கு தாய்மார் பண்டிகை இல்லையா? அதனால் அன்றைக்கு தாவீது ராஜா என்ன சொன்னாங்க? அழைத்து போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது என்ன செய்தாங்க? சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொன்னாங்க. அதே போல் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியாக இருக்குமா? இருக்கும் இல்லையா? அதுவும் இன்றைக்கு எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி என்ன திருநாள்? பரிசுத்த ஆவியானவரின் திருநாள். அப்போது இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? பரிசுத்த ஆவி நமக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதனால் என்னங்கிறத கூட நிறைய பேருக்கு என்ன செய்ய முடியாது, சரியான தெளிவாக கூட தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், மூவரும் யாரு? ஒருவரே. அந்த மூவரும் பரிசுத்த ஆவியானவர் ஆதியில இருந்தாங்களா? ஆதியில இருந்தாங்களா? இருந்தாங்க இல்லையா? எங்க இருந்தாங்க? அசவாடி கொண்டு இருந்தாங்க. அது ஆதியாகமம் 1:2 எப்படி இருக்கு? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசவாடி கொண்டு இருந்தார். அப்ப ஆதியில யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காரு? நமக்குள்ள வாசம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ண வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நமக்குள்ள எப்படி இருக்காரு? நிறைந்தவராய் இருக்கிறாரா இல்லையா? நமக்குள்ளே நிறைந்தவராய் இருக்கிறாங்க. இந்த யோவான் 14:14 பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு என்ன செய்றாரு? ஆவியாக வேறொரு தேற்றவனை உங்களுக்கு தந்தருளிவார். எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? நமக்குள்ள இருக்காங்களா? எல்லாருக்குமே என்ன இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு தேற்றவாளனாக. எப்படி இருக்கிறாங்க? ஒரு தேற்றவாளனாக இருக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். அந்த அதே இது யோவான் 16:7 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது என்னது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் என்ன செய்ய மாட்டேன், உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில அவரை என்ன செய்வாரு? உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் அனுப்புறா? ஏசு கிறிஸ்து இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்கு போய் பிதாவினத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்ன செய்றார்? நமக்குள்ள அனுப்புறவராய் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பலன் அடைய முடியுமா? முடியாதா? பலன் அடைய முடியும். அதான் எசேக்கியேல் பாருங்க, எசேக்கியேல் 37:10 என்ன சொல்லுது? எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி எனக்கு என்ன செய்து? அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தான் நாம் எப்படி இருக்க முடியும்? பலன் அடைய முடியும். அதான் சொல்றாங்க, அவர் அதாவது அவர் யாரு? 40 நாள் அவர் இறந்து உயிர் தெளிந்த உடனே அப்போஸ்தலர் 1:5 அவர் என்ன செய்றாரு? சீஷர்களுக்கு என்ன செய்றாங்க? 40 நாட்கள் என்ன செய்றாங்க? காட்சி அளிக்கிறாங்க. எப்படி அளிக்கிறாங்கன்னா, அவர் எப்படி பண்றாங்க? அப்போஸ்தலர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளை என்ன செய்றாங்க? பேசுறாங்க. பேசிட்டு நீங்க காத்துருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? காத்துருங்கன்னு சொல்லி என்ன செய்றாரு? அவர் தேவன் என்ன செய்றாரு? சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க காத்திருந்தாங்களா? காத்திருந்து சீஷர்கள் என்ன செய்தாங்க? அப்போஸ்தலர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ நம்மளும் நம்ம அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரணும்னு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்காகலாம் நாம் காத்திருந்தா அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருவார்?
அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன தலைப்பில் பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது எதற்கு காத்திருக்கணும்? அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அதிகாலையிலே நம்ம தேடும் போது அவருடைய கிருபை காண முடியுமா? அவரை பார்க்க முடியுமா? உண்மையாகவே பார்க்க முடியும். மரியாள் அதிகாலையிலே அவரை தேடுமா போடி போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? அவரை பார்த்தாங்க, அவருடைய தரிசனத்தை பார்த்தாங்க. அதே போல் நாம் அதிகாலையிலே அவரை தேடும் போது, அவருடைய சத்தத்துக்கு காத்து இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன முடியும்? பார்க்க முடியும். சங்கீதம் 5:3 பாருங்க. கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை என்ன கேட்டருளும், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே நம்ம யார் சத்தத்தை கேட்கணும்? ஏசப்பாவுடைய சத்தத்தை. எப்படி இருக்கணும்? ஆயத்தமாகி. ஆயத்தமாகி என்ன அர்த்தம்? எழுப்புனோடனே அப்படியே முழங்கால போடணும் இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல் விளக்கிட்டு யாரை பார்க்க போகிறோம்? நம்முடைய அப்பாவை இல்லை ஏசப்பாவை. அப்போ அவருடைய சாயலில் நம்ம சிருஷ்டித்தாங்க இல்லையா? நம்மள யாருடைய சாயலில் இருக்கோம்? தேவ சாயலில் இருக்கோம். அப்போ அவரே போல பார்த்துட்டு எப்போ நான் உம்முடைய சாயலை நான் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும்ப்பா, உம்முடைய சத்தத்துக்கு நான் காத்திருக்கணும்ப்பான்னு சொல்லி கேட்டு அதிகாலையிலே நிற்கும் போது ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்புவாரா? கண்டிப்பாக நிரப்புவார். அந்த பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்று கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 8:16 பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பேதுரு யோவானோ என்ன செய்கிறாங்க? சமாரியர்களே பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் கிடைக்குமா? யூதர்களுக்கு மட்டும் அல்ல, புறஜாதிகள் யாரா இருந்தாலும் அவரை அறிய வேண்டும் என்று விசுவாசமாக நாம் இருக்கும்போது, அவருடைய சத்தத்துக்கு காத்து இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? காத்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி காத்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்று கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்பா எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒருமித்து எப்படி இருக்கணும்? ஒன்றா கூடி ஒருமனப்பட்டு நாம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:1 பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்ப எல்லாரும் ஒரு முகமா ஒரே மனமா சமாதானத்தோட நாம் ஒருமனப்பட்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியும். அதே 4 வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்ல வரத்தின்படி என்ன வெவ்வேறு பாசையை பேச ஆரம்பித்தார்கள். அப்ப நம்ம காத்திருந்து நாம் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அதாவது பேதுரு என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அப்ப நாம் மனம் திரும்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது அவருடைய வசனம் அவரை எதை பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய எதை பெற்றுக்கொள்ள முடியும்? வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த வரத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் போது அவர் கண்டிப்பா நமக்கு தருவாரா? கண்டிப்பா தருவாரு. அப்ப நம்ம காத்து இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 5:5 பாருங்க. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்ன கிடைக்கும்? நமக்கு தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும். அப்ப அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி இருக்க முடியும்? அவரை போல பிரதிபலிக்க முடியும். அந்த தேவ அன்பை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்று கொள்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும். அப்ப அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிறது மட்டுமல்ல, என்ன செய்யணும்? அதன்படி நடக்கும்போது, சத்தியமாகிய அந்த வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? அவருடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 1:22 பாருங்க.
பரிசுத்த ஆவியானாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் சுத்த இருதயத்தோட ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். அப்ப அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது, அதன்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை போல் நம்ம என்ன செய்ய முடியும்? பிரதிபலிக்க முடியும். முதலாவது அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருப்பி என்ன செய்யணும்? அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் எப்படி இருக்க முடியும்? அவரை போல பிரதிபலிக்க முடியும். அதே இது யோவான் 4:14-23 பாருங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அவன் என் பிதா என்ன செய்வாரு? அன்பா இருப்பார். நாங்கள் என்ன செய்வோம்? அவனுடைய வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ பிதா எங்க இருப்பாரு? நமக்குள்ள இருப்பார் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் என்றா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் ஒருவராய் எங்க இருப்பாங்க? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே யாக்கோபு 1:22 பாருங்க. அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்க திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். கேட்டால் போதுமா? இல்ல, என்ன பண்ணணும்? அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நம்ம கேட்கணும். அப்ப காலையிலே அவர்கிட்ட நிற்கணும். அதிகாலையில் நின்று, அப்பா உம்முடைய சத்தத்துக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா, உம்முடைய வசனத்தை எனக்கு தாங்கப்பா. தருவாரா? ஆவியானவர் எங்கே இருக்கிறாங்க? விடுதலை உண்டா இல்லையா? உண்டு. வசனம் நம்மகிட்ட பேசுவாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. அப்போ எனக்கு இந்த வசனத்தை தாங்கப்பான்னு சொன்னா சத்திய ஆவியானவர் நமக்கு நினைச்சுவாரு, வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாரு. அப்ப நம்ம வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதிகாலையிலே நாம் எழும்ப வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? நம்ம இன்னைக்கு நிற்பதும் நிர்மலமாவது என்னது? அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணுமா இருக்கக்கூடாதா? காத்திருக்கணும். எப்போ காத்திருக்கணும்? அதிகாலையிலே நாம் காத்திருக்கும் போது அவருடைய புதிய புதிய கிருபையினால் நம்மளை என்ன செய்வாரு? முடிசூட்ட வல்லவராயிருப்பாரு. 147 சங்கீதம் 11 பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வார்? நமக்கு என்ன தருவாரு? கிருபையை தர வல்லவராய் இருப்பாரு. அப்ப நம்ம காத்திருக்கணும். காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்கு அவருடைய கிருபையால நிரப்ப வல்லவராய் இருப்பாரு. சங்கீதம் 103:11 பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்குதோ அவருடைய பயப்படுறவர்களுக்கு என்னது? அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. அப்ப நம்ம எசப்பா நாம் உமக்கு பயந்து வாழ வேண்டும், உமக்குள் நாங்க நினைச்சினோம் மகிழ்ந்து கலிகூறணும்னு சொல்லி நம்ம கேட்கும் போது அவருடைய கிருபையினால் நம்மளை நினைச்சவர் கண்டிப்பா அவரு நிரப்புவாரு. நமக்குள்ள பிரச்சனை போராட்டங்கள் என்ன இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு? பார்த்து கொள்வாரா? கண்டிப்பா பார்த்து கொள்வாரு. நமக்கு ஒரு தேற்றவாளன் இருக்காரா இல்லையா? எல்லாருக்குள்ளயும் ஒரு தேற்றவாளன் இருக்காரு. அவர் நம்மளை என்ன செய்வார்? கண்டிப்பா தேற்ற வல்லவராய் இருப்பாரு. முதலாவது எது காத்திருக்கணும்? அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களை அதிகாலையிலே ஜெபித்து அப்பா உங்களுடைய சத்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிடும் போது காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. ரெண்டாவது அவருடைய வசனத்துக்கு காத்திருந்து அதன்படி நடக்கிறவர்களை நாம் இருக்க வேண்டும். அப்பா உங்களுடைய வசனத்தை எனக்கு தாங்க, ஒவ்வொரு வசனத்தால் என்ன செய்யுங்க? இனிய பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லும் போது அவர் வசனம் மூலம் நம்மகிட்ட என்ன பேசுவாரு? பேச வல்லவராய் இருப்பாரு. மூணாவது எதுக்காக காத்திருக்கணும்? கிருபைக்காக. அப்ப அந்த கிருபை எனக்கு தாங்க, எப்படி கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது நமச்சவர் அவர் கிருபையை தர வல்லவராய் இருக்கிறாரு. சங்கீதம் 33 பாருங்க 18 வாசித்து பாருங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கவர்கள் ஆத்துமாக்களை என்ன செய்வாரு? மரணத்திலிருந்து விலக்கி என்ன செய்வாரு? விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கரம் யார் மேல் இருக்கிறது? நம்மையில நோக்கமாய் இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன செய்வாரு? மரணம் வருமா? வருமா? வராது இல்லையா? அவர் கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வாரு? மரணத்தை விலக்கி காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவாரு. வசனம் மூலம் பேசுவாரா? பேசுவாரு.
அப்போது நம்ம என்ன செய்யணும், அப்பா நீங்கள் எனக்குல பேசுங்கப்பா, வசனம் மூலம் பேசுங்க. நான் பேசுவாரா? கண்டிப்பாக பேச வல்லவராக இருப்பார். அடியாளெல்லாம் உண்மையாகவே என்னுடைய உயிருள்ள சாட்சி சொல்லலாம். அதாவது 2016ஆம் ஆண்டு, அதாவது எனக்கு நினச்சது எங்கள் அன்னைக்கு தான் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. நான் பார்க்குறதுக்கு தான் போனேன். போகும்போது திடீர்னு நான் உள்ள செக்கப்லாம் போய் எல்லாம் கொடுத்தப்ப என் பையன் கேட்டான், அம்மா ஏன் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே, அத்தையை பார்க்க போகும்போது ஏம்மா எல்லா செக்கப்பும் உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், சும்மா அம்மான்னு தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும், லங்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, ஹார்ட் பக்கத்தில். திடீர்னு உடையில ஸ்டேஜ் போயிட்டு, அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி இறந்து போயிடுவாங்க, 30 நாளையில் அந்த கட்டி உடஞ்சிரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. என்னுடைய பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்னால் தாங்கி கொள்ளவே முடியல. அப்போ நான் என்ன செய்வேன், என் பிள்ளை கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் 30 நாளில் ஓப்பன் சர்ஜரி பண்ணணும், இல்லை இறந்து போயிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். ஆனால் நான் காலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் அதுக்காக பேர் கிறிஸ்தவல் தான். அப்போல்லாம் நான் என்ன சொல்ல, பைபிளை ரொம்ப டீப்பாக வாசிக்க மாட்டேன், எங்கேயும் மெசேஜ் கொடுத்தது கிடையாது, அந்த ஊழியத்துக்கும் எனக்குமே சம்பந்தமே கிடையாது. அப்படி தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் அழுறேன், ஏன் இசப்பா எனக்கு இப்படி ஒரு வியாதி கொடுத்துட்டீங்க, என்னுடைய பையன் ஒரு பைலட்டாக வேணும்னு கேட்டேன், மூத்த பையன் அப்படி கொடுத்தீங்க, 2வது பொண்ணுமே ஒரு ஆர்கிடெக்சர் வந்து கோல்டு மெடலிஸ்டாக இருக்குன்னு தான் கேட்டேன், அதையும் கொடுத்தீங்க, 3வது பொண்ணு டாக்டராக வேணும்னு கேட்டேன், அதையும் தந்தீங்க, ஆனால் கடைசியில் என் ஜீவனம் எடுக்க போகிறீங்களேப்பான்னு சொல்லி ரொம்ப அழுதேன். அழும்போது யோபு சரித்திரம் என் கண்ணுக்குள்ள வந்துச்சு. வந்தோடனே டெய்லி சர்ச்சுக்கு போகிற பழக்கம் உண்டு, எங்கள் ஊரில் டெய்லி நற்கரண ஆராதனை உண்டு. அந்த சர்ச்சில் போய் நான் ப்ரேயர் பண்ணுறேன். அப்படி ஜோனும் போது அப்போ எனக்கு ஒரு வசனம், சங்கீதம் 18, அதை எடுத்து பாருங்க. மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரகாரம் பயப்படுத்தினது, பாதாள கன்னிகள் என்மேல் விழுந்தது, அப்பொழுது நான் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், அவர் செவியில் விழுந்துருச்சு. அப்போ ஆலயத்தில் அவர் சத்தம் கேட்டுச்சா? ஆலயத்தில் தேவன் இருக்காரா? இருக்காரு. அவருடைய கண்கள் எங்க இருக்கு? நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றன. அந்த ஒரு வசனத்தை மட்டும் தான் நான் பிடிச்சேன். அதுக்கு முன்னாடி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா பைபிள் வாசிப்பேன், ஜோமுனுவேன், பேர் கிறிஸ்தவல வாழ்ந்தவன். உடனே நான் சொன்னேன், இசப்பா என்னுடைய சத்தம் இங்கே வந்துருச்சு, உங்கள் காதில் விழுந்துச்சு, என் ஜீவனை தாங்கப்பான்னு மட்டும் தான் நான் கேட்டேன். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போனோம், எல்லாரும் என்ன செஞ்சாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, 30 நாளில் இறந்து போயிடுவான்ட்டாங்க. கடைசியில் இங்கேருந்து சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேயும் கூட டாக்டர் என் பையனை பார்த்து முடியாதுமா கூட்டிகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், என் தேவன் என்னோட வசனம் மூலம் பேசினார், என் ஜீவனை எனக்கு அவர் தருவார் நான் கேட்டேன். அப்படி தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பயாப்சி எடுக்கும்போது கூட ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட போடும்போது தான் நான் ஒப்பு கொடுத்தேன், இசப்பா என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் ஒரு ஊழியக்காரியா என்னையை மாற்றி கொடுங்கப்பா, நான் ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தலை, இந்த ட்ரில் மிஷின் வச்சு ஓட்ட போடும்போது எனக்கு வலிக்குது, ஆனால் என் பாவத்துக்காக விழாயில குத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம்ப்பா, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க நான் கேட்டேன். அந்த டைமில் தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்புறம் பயாப்சி எடுத்து முடித்த பிறகு திருப்பி ஆப்ரேஷன் பண்ணினாங்க, தலைமுடி ரேடியேஷன் கொடுக்கணும் நாங்கள். ஆனாலும் கூட என்ன சொன்னாங்கன்னா, என்னை ஒஞ்சி போனால் 1 மாதம் 2 மாதம் இருப்பாங்க, பழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 8-9 வருஷத்துன்னு தேவன் நினச்சிட்டாரு, கூட்டி கொடுத்துருக்காரு. ஓப்பன் சர்ஜரி பண்ணி 30 டேஸ் என்ன செய்திருக்கு, இந்த உடம்புல ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கூட என் ஜீவனை எடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை, பிசாசனால ஒன்றும் முடியல. அவருடைய சுத்த கிருபையினால என் தேவன் நினச்சிட்டாரு, என்னை கூட்டி கொடுத்தாரு. அது போக 2 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டாங்க, திருப்பி அட்டாக் வந்துருச்சு, ஒன்றுமே முடியாது, எல்லா ஹாஸ்பிட்டலும் முடியாதுட்டாங்க, இறந்து போயிடுவாங்க, 2 நாள் தான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் என்னுடைய கணவர் அந்த செய்தியை கேள்விப்பட்டு, அவருக்கு என் ஒய்ஃப் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அவங்க பிள்ளைகிட்ட அழுதுருக்காங்க. கீழே விழுந்து ஃபைனல் கார்டு அடிப்படை அவங்க கோமா ஸ்டேஜ் அதே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு எங்கள் சம்மந்தார் வீட்டில் தான். அப்போ அங்கே வச்சு பார்க்கும்போது திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் சும்மா கூட்டிகிட்டு போய் பார்ப்போமேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த நேரம் என்னுடைய பழைய ரிப்போர்ட்டையே பார்க்காம டாக்டர் என்னைய ஆப்ரேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போகும்போது தான் பார்க்குறாங்க, ஆல்ரெடி லங்ஸ்லேயே கட் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்டில் கட் பண்ணியிருக்காங்க, எப்படி உயிரோடு இருக்கிறாங்க எங்களால் சொல்லவே முடியலையே. அப்போ நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும், நான் ஓப்பன் சர்ஜரி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ஃபுல் பிளாக் ஆகிட்டு, 95 ஃபெயிலியர், என்ன செய்யன்னு தெரியல, என் கண்ணு முன்னால் இந்த பொண்ணு இறக்க போகிறான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு சத்தம் மட்டும் கேட்குது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, என் ஜீவன் யார்ட்ட இருக்கு, ஏசப்பட்ட இருக்கு, 3 மாசத்துல இறந்து போயிடுவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 7 வருஷம் பார்க்க வச்சிருக்காரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனே டாக்டர் என்னுடைய கான்ஃபிடென்ட் மூலம் எனக்கு அப்புறம் பழையபடி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணினாங்க. ஆனாலும் கூட பையன்ட்ட எல்லாமே ஃபெயிலியர் தான்,
லங்ஸ் கட் பண்ண பிறகு ஹார்ட் பக்கத்தில் லேயர் கட் பண்ண யாருமே உயிர் பிழைச்சது கிடையாது. ஆனால் அம்மா எனி டைம் உயிர் போயிடும்னு சொல்லி தான் என்னை அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இப்போ பழையபடி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயாச்சு. என் தேவன் என்ன செய்திருக்காரு, உயிரோட வச்சு ஒவ்வொரு இடமா என்ன செஞ்சாரு, கூட்டிட்டு போக கிருபை செய்கிறாரு. இந்த 52வது வயசுல என்ன செஞ்சாரு, எனக்கு ஒரு டீக்கன் பிரேமாடிட்டவா கௌரவ ரெவரண்டா என்ன செய்தாரு, அதையும் என்ன அபிஷேகித்தாரு. அது எல்லாம் என்னது, அவருடைய சுத்த கிருபையா கிருபை இல்லையா? கிருபை. ஆரனை போல நினைச்சிருக்காரு, என் தாயின் வயிற்றில் உருவாதுக்கு முன்னாடி நினைச்சிட்டாரு, தெரிந்து கொண்டது நீலா ஆரோனை போல நினைச்சிட்டாரு, என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நான் சொன்னாதான் இவ்வளோ ஆப்ரேஷன் சொல்லலாம் இல்லையா? அத்தனை போன வருஷம் இந்த நேரம் ஐசியூல தான் இருந்தேன். அப்பப்போ எங்கே போயிட்டு வருவேன், ஐசியூக்கு போயிட்டு வருவேன். ஆனால் என்ன செய்யாது, ஒன்றுமே பண்ணாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காட் சைல்டு வராங்க. என்ன பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா டாக்டரும் என்ன சொல்லுவாங்க, காட் சைல்டு வருதுவாங்க. ஆச்சரியப்படுவாங்க. நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணல, எங்களை மீறின சக்தியை உணர்ந்தோம்பாங்க. அந்தளவுக்கு தேவன் என்ன நினைச்சிருக்காரு, அதிசயமாக நடத்தி வராரு. உங்களை நடத்துவாரா? கண்டிப்பாக நடத்துவார். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது, பரிசுத்த ஆவியுடைய கிருபை நமக்குள்ளே இருக்கும்போது அவர் என்ன செய்வார், நம்மளை அழகாக நடத்துவார். மரணம் நமக்கு வருமா? மரணம் வராது. பிசாசால எடுக்க முடியுமா? முடியாது. அதை என்ன செய்யாது, நம்ம வின் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறேன், பேரனை தூக்கிட்டேன், அவனுடைய பிள்ளைய என்ன செய்யணும், நான் தூக்குவேனா தூக்க மாட்டேனா? தூக்குவேங்கிற விசுவாசத்தோட நான் இருக்கிறேன். ஏசப்பா உங்களுடைய என்ன செய்யணும், என் பேர பிள்ளை தூக்குன கையோட நான் என்ன செய்யணும், ஏன் பேரனுடைய பிள்ளைய நான் தூக்கணும்ப்பா, என்ன ஆயுச தாங்கப்பான்னு சொல்லி எசைக்கேல் 15 ஆண்டு கூட்டி கொடுத்தீங்களா? எனக்கு எத்தனை ஆண்டு தாங்க? 30 ஆண்டு. 30 நாளில் இறந்து போயிடும். என்ன 30 ஆண்டு கூட்டி கொடுங்கப்பான்னு சொல்லி நான் கேட்குறேன். விசுவாசத்தில் நினைச்சுறேன், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பூமிங்க அவருடைய நாமத்தை மயம்படுத்த தேவன் நினைச்சுறாரு, வைத்திருக்கிறாரு. உண்மையாகவே போன வருஷத்தில் பெருமைக்காக சொல்ல 3 நாட்டுக்கு, அதாவது துபாய்க்கு, அந்தமானே, அதே போல் கனடா, 3 இடத்துக்கு என்ன செய்தாரு, போக கிருபை செய்தாரு. அந்த அளவுக்கு தேவன் நினைச்சார், அந்த இடத்துலயும் சாட்சியா நினைச்சார், என்ன நிறுத்திருக்கிறார் என்பது அவருடைய சுத்த கிருபை. அப்புறம் நம்ம என்ன, கர்த்தருக்கு நம்ம என்ன காத்திருக்கும் போது அவர் நம்ம இருதயத்தை என்ன செய்வாரு, ஸ்திரப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா? கண்டிப்பா படுத்துவாரு. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திர அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் என்ன செய்ய முடியும், நம்மளால வின் பண்ண முடியுமா? வின் பண்ண முடியும். அவருக்கு காத்து இருக்கும் போது புது பலன் அடைய முடியுமா? முடியாதா? முடியும். எல்லாரும் வெறுத்துடலாம், எல்லாரும் முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அவர் காத்து இருக்கும் போது புது பலனை பெற முடியும். அதாவது ஏசாயா 40:3 பாருங்க, கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து என்ன செய்வாங்க, எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப நமக்கு பிரச்சனைகள் வந்தால், பாடுகள் வந்தால், அவர்களை காத்து இருக்கும்போது, அப்ப நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க என்று நாம் கேட்கும் போது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியா இருக்குமா? ஈஸியா வரும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளை பார்த்து யாரும் என்ன சொல்லுவாங்க, காட் சைல்டு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அதாவது ரோமர் 8:14 பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியும். நாம் அவர்களை பிள்ளை என்று, 14ஆம் வசனம் பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நினைச்சுவாரு, நம்முடைய ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பத்தி என்ன சொல்றாரு, என்னுடைய நேச குமாரன் என்று சொல்றாங்க. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும், அவருடைய புத்திரராக பிரதிபலிக்க முடியும். அப்ப அந்த ஆவியை எனக்கு தாங்கப்பான்னு கேட்டா தருவாரா? காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த புது பலனை நாம் அடைய முடியும். அப்போ சில 1:8 பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி வரை நினைச்சிங்க எனக்கு சாட்சியா இருங்க. நம்ம பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மௌனமா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சாட்சிகளை மற்றவர்களுக்கு சொல்கிறவர்களாய். ஒரு ஆத்மா அழிவது அவருடைய சுத்த கிருபை இல்லை, ஆத்மா அழிவது அவருடைய கிருபை இல்லை. அப்ப ஒரு ஆத்மா அழிவது அவர் சித்தம் இல்லை. அப்ப அந்த ஆத்மா அழிஞ்சு போகக்கூடாது, இப்ப அந்த ஆத்மாவை நீங்க தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும் போது நாம் என்ன செய்ய முடியும், புது பலன் அடைஞ்சு நம்ம சாட்சியா நிற்க முடியும். அப்ப நம்ம அவருக்கு என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். அதே போல கடைசி காலம், புதிய வானம் புதிய பூமி என்ன செய்ய போகுது, வரப்போகுது. நித்திய ஜீவன் ஒன்று உண்டு, அதுக்கு நாம என்ன செய்யணும்,
காத்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ நாம் என்ன, அதாவது 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை தாமதிராமல் ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய என்ன செய்றாரு, பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆத்துமா அழிவது அவர் சித்தல்ல. எல்லாரும் மனம் திரும்ப மாட்டாங்களான்னு தேவன் நினைச்சாரு, எதிர்பார்த்திருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஒரு நாள் என்ன செய்யும், புதிய வானத்துக்கு புதிய பூமிக்கு போக முடியுமா? போக முடியும். அதே 14 பாருங்க, 13 அவருடைய வாக்குத்தத்தம் படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். அதே போல ஆகியால் பிரியமானவர்களே, நீங்கள் அவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களையும் பிழை இல்லாதவர்களும் சமாதான சந்ததிக்கு முன்பு காணும்படிபடி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்பா நான் ஒரு நல்ல பரிசுத்தவான வாழனப்பா, பரிசுத்தத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தேவன் நம்மளை என்ன செய்வார், நித்தியத்துக்குள்ள கூட்டிட்டு போகிறவரா இருப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்ல ஒரு சத்தத்துக்கு காத்திருக்கிறவர்களா வேண்டும், அப்புறம் அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும், அப்புறம் அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும், அப்புறம் அவர் புத்திரர் என்று நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புத்திரர் என்று சாட்சி நம்மளை என்ன செய்வார், கொடுக்க வல்லவராக இருப்பாரு. அதே போல அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் பெற்றுக்கொள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நித்தியத்தை கொண்டு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மளை கொண்டு போவாரா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நினைச்சுவாரு புதிய வானம் புதிய பூமிக்கு நித்தியத்துக்குள்ள கொண்டு போக வல்லவராய் இருப்பார். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, நீங்க ஒவ்வொருவர் மீதும் பேசுனதற்காக நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் பயத்தின் நிமித்தம் இருப்பாங்கப்பா, அப்பா மரணத்தின் நிமித்தம் பயந்து போய் இருப்பாங்கப்பா. அப்பா நாங்கள் உமக்குள் காத்திருக்கும் போது புது பலனை படைய முடியும் அப்பா. அந்த நம்பிக்கையில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கத்தக்க ஒரு பாக்கியத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை இறங்குங்கப்பா. மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. எங்கே ஆவியானவர் இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனை, எந்த பிள்ளைகளை எந்த வியாதியும் குறித்து பயப்படாதபடி அப்பா, தன்னுடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படாதபடி அப்பா பலத்தில் நிற்கத்தக்க ஒரு பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று மன தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருமை பிதாவே. ஆமென்.